எங்க சூரியன் எஃப்எம் 91.9 சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஹாப்பி மொமெண்ட்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சூரியன் எஃப்எம் 91.9, பாத்துக்கிட்டு இருக்கிறது ஆதித்யாவோட சிரிப்பலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நாம 2 பேர் யாருன்னு சொல்லிருங்க. நான் தான் ஈரோடு சின்னமணி. டிகிரி காப்பி பிரபு. அதேதான்ப்பா. அதனால நானே சொல்லிட்டேன். இன்னைக்கு வீட்டுல 2-3 பேரா உட்காந்து பாக்குறேன். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம குடும்பத்தோட இன்னைக்கு பாத்துட்டு இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஆமாப்பா, கேக்கு, சாக்லேட், அப்புறம் என்னன்னா நிறைய கொடுப்பாங்க எங்க வீட்டு பக்கத்துல. கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. சாண்டா கிளாஸ் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? எங்க வீட்டுக்குலாம் வந்தாங்கப்பா. எனக்கு நிறைய கிஃப்ட் கிடைச்சது. நமக்கு ஒண்ணு அப்படி இப்படின்னு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டா ஆகும். முக்கியமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிளாக் ஃபாரஸ்ட் அப்புறம் ஒயிட் ஃபாரஸ்ட்ல கேக் வந்திருக்குதல்ல. ஃபாரஸ்ட்னா காடு தானே. கேக் இருக்குது. கேக் என்ன பிரபு இப்படி இருக்கிறாரு இவரெல்லாம் வச்சு அப்டேட்டே இல்ல. என்ன பண்றது? இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்மஸ்க்கு நிறைய அதான் வாங்கி கொடுத்தாங்க. ஆமா, சாப்பிட்டு தான் அம்மனி இப்படி இருக்காங்க. சரி அம்மனி, எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிட்டோம். எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களே. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அப்படினாலே யாரெல்லாம் கொண்டாடுவாங்க? எல்லாருமே கொண்டாடலாம். எல்லாருமே கொண்டாடலாம். இல்ல பொதுவா ஒரு கருத்து என்னன்னா, கிறிஸ்டியன்ங்க தான் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, அவங்க தான் வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாலுமே கிறிஸ்துமஸ் எந்த பண்டிகையா இருந்தாலுமே எல்லாருமே கொண்டாடலாம் மனசார. ஆமாப்பா, நம்ம ஊரு வந்து எம்மதமும் சம்மதமும் நம்ம இருக்கோம் இல்லையா? அதனால நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை எல்லாருமே கொண்டாடலாம். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்கோசரம் நம்ம ஆதித்தாலே நிறைய போட்டுட்டு இருக்காங்க. காலையில ப்ரோக்ராம் போடுறாங்க, ஜோக்கு போடுறாங்க, காமெடி போடுறாங்க. எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் பார்த்து. இன்னைக்கு ஸ்பெஷல். ஆமா, நம்ம எப்பவுமே நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்களா கிறிஸ்மஸ் கொண்டாடத்த? ஜிங்கிள் பெல் பாடிட்டு ஒரே ஆட்டமா சந்தோஷமா இருக்க வேண்டியதா. ஆமா அம்மனே, அந்த ஜிங்கிள் பெல் பாட்டு உனக்கு தெரியும்? இந்த 2 லைன் தெரியும். ஜிங்கிள் பெல். ஓகே. ரொம்ப நேரமா ஆனந்த தேடிட்டே இருக்கிறாப்ல. ஆமா, என்னத்தான் அப்படி தேடுறீங்க? என்ன இருக்கு அதுல? பாக்காதப்பா, இது வந்து சாண்டா கிளாஸ் வீட்டு பேர்ல வந்தாரா? சரி, அவர் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து உள்ளதான் வச்சிருப்பாருன்ட்டு. சாண்டா கிளாஸ் தாத்தாவா பார்த்து கிஃப்ட் கொடுத்தா நம்மள வாங்கிட்டு வரோம். இவர் அவரோட பையன் ஆட்டை போட்டு வந்திருக்கிறாப்ல. இல்லப்பா, இது ஏன் வந்து வெகுமதின்னு எடுத்துக்கோங்க. சாண்டா கிளாஸ் எனக்குன்னு பார்த்து கொடுத்த கிஃப்ட் பாது. அவரா கொடுக்கல, நீங்களே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ரெண்டு ஒண்ணுதாப்பா. சரி விடுங்க. அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு எங்க பக்கத்து வீட்டு அக்கா வந்து எனக்கு நிறைய வந்து சாக்லேட் கிஃப்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. திங்கறதுல இருங்க. அதாவது ஆமா, கிரீட்டிங் கார்டு, சாக்லேட், கேக், அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் குடில், இது எல்லாமே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஆமாப்பா, அப்புறம் இந்த ஸ்னோ வெள்ளை மேல இருந்தா வருமா? எங்க வீட்ல நாங்க குடில் வச்சிருக்கோம், ட்ரீ எல்லாம் வச்சிருக்கோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா, குடில் எந்த சைஸ்க்கு வச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட 1.5 சைஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சைஸ் அளவு எடுத்து வச்சிருப்பாங்க போல. ஆமா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது பொதுவா பாத்தீங்கன்னாக்க இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்தவங்க வந்து சர்ச்சுக்கு போவாங்க. அப்புறம் வந்து எல்லாம் கொண்டாடிட்டு புது துணி எல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிறிஸ்துமஸ்ங்கிறது எல்லாருமே கொண்டாடக்கூடியது. ஒரு தடவை நம்ம காந்தி தாத்தா இருக்கிறாங்கல்ல, அவங்க வட்டமேசை மாநாட்டுக்கு லண்டனுக்கு போயிட்டு திரும்பி மும்பைக்கு கப்பல் வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற கிறிஸ்துவ மக்கள் வந்து கிறிஸ்மஸ் வருது அடுத்த நாள், கப்பல்லே கொண்டாட வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சா. அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் கொண்டாடணும், நம்ம கப்பல்ல வந்து ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு, அதாவது காந்தி ஐயா இருக்கிறாரு, அவர் கூப்பிடலாம் சொல்லி போய் கூப்பிடுறாங்க. அவரும் சொல்றாரு, என்னால வந்து சொற்பொழிவு ஆட்டணும் அப்படிலாம் கேட்டோன்னே, சரி நாளைக்கு காலையில் கொண்டாடிடலாம் அப்படின்றாங்க. எத்தனை மணிக்கு கொண்டாடலாம் அப்படிங்கிறப்ப காலையில் 4 மணிக்கு கொண்டாடலாம் அப்படின்ட்டாரு. இவர் காலையில் 4 மணிக்குன்றாரு. அவங்க வந்து ஐயோ அத்தனை மணிக்குலாம் வரமாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, வர்றவங்களை வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு நம்ம காந்தி தாத்தா சொல்லிட்டாரு. காலையில அதே மாதிரி 4 மணிக்கு போய் பார்த்தா கப்பல்ல இருக்கிற எல்லா மக்களும் வந்துட்டாங்களாமா. ஒரு செலிப்ரேஷன் எல்லாரும் கூடி கொண்டாடணும்லப்பா. காந்தி தாத்தா வேற பேசுறேன்னு சொல்லிட்டாரா. அப்பதான் காந்தி தாத்தா வியந்து போயிட்டாராம். ஒரு பண்டிகை அப்படின்னு எல்லா மக்களும் இப்படி ஒன்று கூடி சந்தோஷமா கொண்டாடுறாங்க பாத்தீங்களா, அப்பதான் ஒரு பண்டிகை வந்து முழு நிறைவு பெறுது. ஆமாப்பா, அப்பதான் சந்தோஷம் நிறைய வரும். அதனாலதான் உங்க குடும்பத்தோட நம்ம சூரியன் எஃப்எம் குடும்பம் அப்புறம் ஆதித்யா குடும்பம் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அடியே சின்னமணி, இதுதாண்டி நம்ம வரலாறுலாம் அடங்குடே ட்ரங்க் பொட்டிடி. நம்ம ட்ரங்க் பொட்டி. இன்னைக்கு நம்ம ட்ரங்க் பொட்டிக்குள்ள யாருன்னு பாத்தீங்கன்னா, சிகரெட்டை நிறுத்து. அதாவது இது அப்படிதான் அது இருக்கணும், இருக்கிறது கரெக்டா இருக்கணும். அது அப்படிதானா? அவர்தான். நம்ம டெல்லி கணேஷ் அண்ணனை பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். ஏப்பா இரு, எனக்கு ஒரு டவுட். என்ன? கணேஷ் அவர் பேரு ஓகே, டெல்லி அதாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை அண்ணன் டெல்லியில இருந்து வந்திருப்பாரு, டெல்லிக்காரரு அப்படின்னு. அவரு தமிழ்காரரு. அப்ப டெல்லி எங்க இருந்து வந்துச்சு? சொல்றத கேளுங்க. டெல்லி நாடக குழுன்னு சொல்லிட்டு ஒரு நாடக குழுல அண்ணன் உறுப்பினரா இருந்தாரு. நாடகம் நடிச்சிட்டு, அதனால அவர் டெல்லி கணேஷ். நம்ம தமிழ் சினிமா பத்தி உங்களுக்கு தெரியுமே, வந்தோடனே புனை பெயர் வச்சிருவாங்க. அப்படி நல்லா இருக்கு.
சின்னமணி ஈரோடு சின்னமணி, கணேஷ் டெல்லி கணேஷ். பிரபு அந்த மாதிரி டெல்லி கணேசன் பேர் வந்துச்சு. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 1977ல பட்டின பிரவேசம் அப்படிங்கிற படத்துலதான் முதல்ல நடிச்சாரு. எங்க பட்டின பிரவேசம் 1977. ரைட், ஓகே, கண்டினியூ. நம்ம டைரக்டர் கேஎஸ் பாலச்சந்திரையா இருக்கிறார்ல, அவங்கதான் அவங்க படத்துல அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காங்க. நம்ம டெல்லி கணேஷ் அண்ணன் நகைச்சுவை நடிகர் மட்டும் சொல்ல முடியாது, அவர் வந்து ஒரு எக்ஸலென்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருக்காங்கப்பா. ஆமா, நிறைய குணச்சித்திரம், நிறைய கதாபாத்திரம், அது மட்டும் இல்லாம வில்லனாவும் சில படத்துல நடிச்சிருக்காரு. ஆமாப்பா, இந்த கமல் அவரோட படத்துல கூட நடிச்சிருப்பாரு. ஆமா, வில்லனாவும் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. அதனால நிறைய பல விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு. கலைமாமணி விருது, தமிழக அரசு விருதுன்னு சொல்லிட்டு நிறைய விருதுகளை வாங்கி குமிச்சிருக்காரு. நானும் ஒரு விருது வாங்கலான்ட்டு தான் இருக்கேன் இப்போ. ஆமா, இப்ப நானும் அந்த விருது குடுக்கலான்னு இருக்கிறேன். ஓவரா பேசுற வாயோ, அது என்னப்பா காமெடி சொல்லுவாங்க, நல்லா படிக்கிற வாயா என்னமோ. நான் கல்லடி வேணா போகாதுன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியும். இப்ப கல்லடி தான் வாங்க போறாரு ஒரு கொஞ்ச நேரத்துல. அதனால இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அடிக்கல, நாளைக்கு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன். இப்ப என்ன சமாச்சாரம்னு பாத்தீங்கன்னா, நம்ம இது எப்படி இருக்கு இன்னைக்கு பழமொழி என்னன்னா, மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்காத. ஏப்பா, கூட போறவங்கள நம்பி ஆத்துல இறங்காததாப்பா சொல்லிருக்காங்க. ஆமா, உன்ன மாதிரி ஆளெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு ஆத்துல இறங்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கு வேற நீச்சல் தெரியாதுப்பா. என்னப்பா நீங்க நீச்சல் தெரியுமே, கடப்பாறை நீச்சல் கடப்பாறை மாதிரி தான் இருக்கு. கடப்பாறை நீச்சல், பாறாங்கல் நீச்சல் நல்லா தெரியும். போட்ட இடத்துல இருப்போம். ஆமா ஆமா, அதை விடுங்க. மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மண் குதிரை நம்பி ஆத்தில் இறங்காதே. ஓ, பிரிச்சு படிக்கணும். நம்மள பிரிச்சு படிக்கிறதுல பொருளும் தெரிஞ்சுக்கிறதுல சும்மா சொன்னாங்கன்னா நம்மளும் சொல்லிட்டு ஓடிடுறது. எங்க மறுக்கா சொல்லு. மண் குதிரை நம்பி ஆத்தில் இறங்காதே அப்படின்னா, குதிர் அப்படின்னா ஒண்ணு பாறை, மண்ணு திட்டு, மண்ணு கல்லு, மண்ணு திட்டு, மேடா இருக்குதுல்ல, அதான் குதிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப ஆத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது மண்ணு குதிரை இருக்குது, நம்ம நடந்து ஓட அப்படின்னு சொல்லி நடந்தோம்னு வச்சுக்கோங்க, ஆத்துக்குள்ள மண்ணு என்ன பண்ணும், காலை உள்ள இருக்கும். அப்ப மண்ணு குதிரை நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளதான் போகணும். கரெக்ட். அதுவும் சைச்சுக்கு நீ நடந்து போனா அப்படி டப்பு உள்ள போயிடுவல. இவர் மட்டும் என்னமோ ஒல்லியா இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் இருக்கிறது வந்து உஸ்லமணியாட்டம். ஐ அம் ஜிம் பாடி மேன். ஆமா, இப்படிதான் ஓவரா சீன் போட்டுருக்காங்க. அடுத்து நம்ம கிறிஸ்துமஸ்க்கு நீங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி கடுப்பேத்துற மாதிரி இல்லாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம கேக் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆமா, நம்ம ஆதித்ய சேனல்ல காமெடியில வந்துகிட்டு இருக்குது, குடும்பத்தோட சேர்ந்து கேக் சாப்பிட்டுட்டே பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எஃப்எம்லயும் பாட்டு காமெடியில தொடர்ந்து வந்துருக்குது. உலகத்துக்கு ஏதோ சொல்ல வராரு, சொல்லிட்டு ஜாலியா இருங்க, ஜாலியான ஜிம்காலா. ஆமா, எனக்கு தான் ரொம்ப தொந்தரவா இருக்கு. முதல்ல இவர் தூக்கி வெளியே வீசிட்டு நான் போய் ஜாலியா கிறிஸ்மஸ் கொண்டாட போறேன். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். அடுத்தது உங்களை எப்ப சந்திக்கிறேன், நியூ இயர்ல சந்திக்கிறேன். ஆமாப்பா, டேக் கேர், டாடா, பை பை. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது சூரியன் எஃப்எம் 91.9. பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஆதித்யாவோட சிரிப்பல.